கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல துண்டான ஒரு கைய ஐஸ் பேக் போடாம கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. உடனே ஒரு நல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணும், அங்க இருக்கிற டீனுக்கு ஃபோன் பண்ணும், இல்ல அங்க இருக்கிற ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிக்கும். அந்த டாக்டர் பிரஸ்ஸை கூப்பிட்டு சொல்லுவார். இதுதான் நடைமுறை. தாவேக்கா அப்படி ஃபங்க்ஷன் நடந்துடல. அவங்க உடனே என்ன பண்றாங்க, வழக்கம் போல பொய் செய்தி பரப்புற தங்களோட ஆட்களை கூப்பிடுறாங்க. அதுல ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அக்யூஸ்ட் போல பொய் செய்தி பரப்புனதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை அந்த ஊர் மாவட்ட செயலர் எப்படி அந்த ஊர் மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணி வாங்கம்மா விசாரிச்சுட்டு வருவோம்னு இவங்க டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, அதுதான் ஒரு ட்விஸ்ட். போனது சும்மாவது போயிருக்கலாம்ல. டாக்டர் கோட்டை போட்டு இந்த அம்மா போய் இப்போ நீங்க பார்த்துட்டு நான் ஆய்வு பண்ணேன் அதுன்னு பேட்டிலாம் கொடுத்து இவங்களோட பிரைவேட் சேனல் இருக்குல்ல, நியூஸ் 24/7 ஒரு சேனல் இருக்கு, இவங்களுக்குமே நடத்துறாங்க. அந்த சேனல்காரன் மட்டும் பேட்டி எடுக்கிறான். இந்த அம்மா கோட்டை வேற போட்டுருக்குது. அப்புறம் வெளியே கொஞ்ச நேரத்தில் அவனே நியூஸ் போடுறான். யார் இந்த மர்மம், சுற்றி திரியும் யார் இந்த மர்ம பெண். அவங்களே, அதாவது மக்கள்கிட்ட இருந்து ரியாக்ஷன் மோசமா வந்த உடனே இவங்களே போட்டு அதை தூக்கிட்டு மருத்துவமனையில் சுற்றி திரியும் யார் இந்த மர்ம பெண்ணு போட்டோன்னே அந்த அம்மாவும் பல்ட் அடிக்குது. இல்லை நான் போய் கேட்டேன், நான் உண்மையை சொல்லதான் கேட்டேன் அப்படின்னு. இது பயங்கரமா பேக் ஃபயர் ஆகுது டாக்டர்ஸ் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில. இதெல்லாம் நார்மலா நடக்கிறது. இதை எப்படி இவங்களோட ஆன்லைன் மாஃபியா கவுண்டர் பண்ணுது பாருங்க. இது டாக்டர்ஸ் மத்தியில பயங்கர கோவத்தை உருவாக்குதுன்னு தெரிஞ்ச உடனே டாக்டர்ஸ் குரூப்புக்குள்ள டாக்டர்ஸோட பேஜுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இன்னொரு கவுண்டர் நியூஸ் பரப்பப்படுது சம்பந்தமே இல்லாம. என்னன்னா, பிரைவேட் பிராக்டிஸை ஃபுல்லா நிறுத்த போறாங்க. கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இனிமே பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சிஎம் அதிரடி உத்தரவு போட போறாரு. 9 to 5 மட்டும்தான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம், அலோவன்ஸ் கொடுக்க போறாங்க. முக்கியமானது என்னன்னா, பிரைவேட் பிராக்டிஸ் நிறுத்த போறாங்கன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பொம்பளை நாட்டாம பண்ணுது நம்ம ஹாஸ்பிட்டல்ல, அத்தாரிட்டியே இல்லாமன்ற அந்த டிஸ்கஷன் மறைஞ்சு டாக்டர்ஸ் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளவு அழகா இவங்க சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொன்னு கொளுத்தி போட்டா அங்க கவனம் போயிடும் அப்படின்றத இவங்க ரொம்ப அழகா, இதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது. திமுகவும் கத்திருக்க வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடந்த உடனே இப்படி ஒரு நியூஸ் வந்த உடனே டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணும், அங்க இருக்க 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிடும். ஏன்னா மீடியால போட்டான்ல. இது மாதிரி நானே பார்த்திருக்கேன். மார்ச்சரியில 2 பேர் ஏதோ ஒரு பணத்தை புதைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க. பணத்தை புதைக்கிறது அவங்க வேலை இல்லை, அது அவங்களே பண்ணிருங்கன்னு சொன்னதுனால அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்டிருக்காங்க. ஆனா அவசரப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுல டிஎம்கே கவர்மெண்ட் என்னன்னா, மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களாம். ஆனா இவங்க அந்த நியூஸை கவுண்டர் பண்றதுக்கு இவங்களோட ஃபேக் நியூஸ் ஸ்குவாட் அனுப்பி அம்பலப்பட்டிருக்காங்க. அதை அம்பலப்பட்டோம்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு இன்னொரு ஃபேக் நியூஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு டிவிகே ஆப்ரேட்ஸ். நீங்க இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஆட்சி கவர்மெண்ட் நினைச்சீங்கன்னா சாரி, இது கவர்மெண்ட்டும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது. இது ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி. நம்மளாம் மாட்டி இருக்கிறோம்.